கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் இன்றும் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற இந்த தியானமானது உங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்தி, கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி, கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு காரியத்தை உங்களுக்குள் உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்த வாழ்க்கை வாழுங்கள். கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் கொண்டவர்களாய் எழும்புங்கள். அப்படி உங்களில் மாற்றங்களை நீங்கள் உண்டாக்குவீர்கள் என்றால் கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் வாழ்ந்த நாட்களிலே தேவன் பலத்த காரியங்களை செய்தார். தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே இயேசுதான் கிறிஸ்து என்பது திருஷ்டாந்தப்படுத்தப்பட்டபடியினால் ஜனங்களுடைய மனமானது தெளிவடைந்தது. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது. சபைக்குள் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்குள் உறுதிப்படுத்தப்பட்டார்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். வெளியில் இருக்கிற ஜனங்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள் கிறிஸ்துவின் பக்கமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்படி போன்ற ஒரு மாற்றம் இந்த நாட்களில் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் இக்காலத்து பவுலாக கர்த்தர் எடுத்து நிறுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். முழுமையான அர்ப்பணிப்போடு, இருதயத்தில் பாரத்தோடு, வாஞ்சை உள்ளவர்களாய் சரியாய் நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால், எழுப்புதல் பவுலின் நாட்களில் எப்படி உண்டானதோ அதுபோல இந்நாட்களில் நம்மை கொண்டு கர்த்தர் உண்டாக்குவார். வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம், பெரோயா திருச்சபையானது பவுலின் ஊழியத்தின் நிமித்தமாய் அந்த ஜனங்கள் வசனத்தால் கட்டப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் மனோவாஞ்சையாய் அவர்கள் வசனத்தை கேட்டது நிமித்தமாய் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்க்கிலும் இவர்கள் நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இது நிமித்தமாய் அந்த பட்டணத்தில் அநேக யூதர்கள், அநேக கிரேக்கர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் சேர்க்கப்படுகிறார்கள். முடிவு, தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த யூதர்கள் இங்கும் வந்து பவுல், தீமோத்தேயு, சீலா என்கிற இவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து பட்டணத்தை விட்டு இவர்களை துரத்தும்படியான, வெளியேற பண்ணும்படியான வேளையில் அவர்கள் இறங்குகிறார்கள். இப்பொழுது அங்கு இருந்த சீஷர்கள், பெரோயா பட்டணத்தில் இருந்த தேவ பிள்ளைகள் பவுலை சமுத்திர மார்க்கமாய் அங்கே அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். தீமோத்தேயும் சீலாவும் அங்கே பெரோயா பட்டணத்தில் தங்கி இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கப்பல் வழியாக பவுல் பெரோயா பட்டணத்தை விட்டு புறப்பட்டு இப்பொழுது அத்தேனே என்கிற பட்டணத்திற்கு வந்து சேருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 17ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை பாருங்கள். பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அங்கே வழி அனுப்பும்படியாய் வந்தவர்களிடத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சீக்கிரத்தில் தீமோத்தேயும் சீலாவையும் என்னிடத்தில் வரும்படி அனுப்பி வையுங்கள் என்று கட்டளையிட்டு இவர் புறப்பட்டு அத்தேனை என்கிற பட்டணத்திற்கு வருகிறார். அத்தேனை என்கிற பட்டணத்திற்கு இந்த பெயர் வருவதற்கு காரணம், அந்த பட்டணத்தில் அத்தீனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை ஆராதித்து வந்தார்கள். இந்த அத்தீனா என்கிற தெய்வத்தின் பெயரை வைத்தே இந்த பட்டணத்திற்கு அத்தேனா என்கிற பெயர் சூட்டப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அத்தேனா பட்டணத்தை குறித்து, இந்த ஜனங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இவர்கள் பயங்கர பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், தெய்வ பக்தி உள்ளவர்கள். ஆனால் மெய்யான தெய்வம் எதுவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அநேக பலிபீடங்கள், அந்நிய தேவர்களுடைய விக்கிரகங்களினால் அந்த பட்டணம் நிறைந்திருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் புதிதான காரியங்களை தெரிந்து கொள்வதிலும் பிறருக்கு சொல்வதிலும் ரொம்ப ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருபுறம் கடவுள் மீது பக்தி இருந்தது, இன்னொரு புறம் புதிய புதிய காரியங்களை கேள்விப்பட வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது பிறருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் ரொம்பவுமே வாஞ்சையுள்ளவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அத்தேனை பட்டணமானது கிரேக்கத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பட்டணம். இங்கே கிரேக்கர்கள் அதிகமாய் வாழ்ந்திருந்தார்கள், அதிக கல்வி கற்றவர்கள், அதிகமான தத்துவ ஞானிகள் இந்த அத்தேனை பட்டணத்தில் வாழ்ந்தார்கள். ஆகவே இவர்களுக்குள் ஒரு காரியம் இருந்தது.
புதிய புதிய காரியங்களை இவர்கள் அறிந்து கொள்வதிலே மனோவாஞ்சை உள்ளவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் தாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை மாத்திரமல்ல, தாங்கள் அறியாத தெய்வங்களையும் ஆராதிக்க வேண்டும். தங்களுக்கு தெரியாத தெய்வங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அவர்களையும் தாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு எல்லா பலிபீடங்களிலும் ஒவ்வொரு தெய்வத்தின் பெயரை எழுதிவிட்டு ஒரு பலிபீடத்திலே அவர்கள் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி வைத்திருந்தார்கள். அவ்வளவு தேவ பக்தி. இந்த உலகத்தில் அநேக தேவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, அநேக தேவர்கள் இல்லை. இன்றைக்கு அநேகர் சொல்வார்கள் எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்வார்கள், எல்லா சாமியும் ஒரே சாமி தான் என்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே தேவன், வேறொருவர் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனை தருகிறவருமாய் இருக்கிறார். இந்த அத்தேனை பட்டணத்தில் இருந்தவர்கள் பல தெய்வங்களை ஆராதித்து வந்தார்கள். ஆகவே அந்த பட்டணம் விக்கிரகத்தினால் நிறைந்திருந்தது. அறியப்படாத தேவன் என்று சொல்லி தங்களுக்கு தெரியாத தெய்வங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அவைகளையும் நாங்கள் வழிபடுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அறியப்படாத தேவனுக்கு என்கிற ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கும் அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு விக்கிரக ஆராதனை நிறைந்த இந்த பட்டணத்திற்கு பவுல் வருகிறார். சீலாவும் தீமோத்தேயும் இன்னும் அங்கே வரவில்லை. அவர்களுடைய வருகைக்காக அவர் காத்திருக்கிறார். வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அவர்கள் தரை மார்க்கமாய் புறப்பட்டு வருகிறார்கள். பவுல் சமுத்திர மார்க்கமாய் கப்பலில் வந்து சேருகிறார். ஆகவே அவர்கள் வரட்டும் என்று சொல்லி இங்கே காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பட்டணம் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலுக்குள் அந்த பட்டணத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் வந்தபடியினால் தீமோத்தேயுவும் சீலாவும் வருவதற்கு முன்பாக அந்த அத்தேனை பட்டணத்தை சுற்றி பார்க்கிறார். அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது, அந்த பட்டணத்தின் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் இந்த பவுல் சுற்றி வருகிறார். அப்படி வரும் பொழுது அவர் பார்த்த ஒன்று அநேக விக்கிரக பலிபீடங்கள், வேற்று தெய்வங்களுக்கு ஆராதனை செய்கிற விக்கிரகங்களினால் அந்த பட்டணம் நிறைந்திருக்கிறது. அதை பார்த்தவுடனே இந்த பவுலுடைய இருதயத்தில் ஒரு பாரம் உண்டாகிறது, ஆவியிலே ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. ஐயோ, இவைகள் தெய்வங்கள் அல்லவே, இயேசு ஒருவர் தானே தேவன், அவரை இவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையே, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறார்களே, அறியப்படாத இந்த இயேசுவை இவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் செல்லுகிறீர்கள், அங்கெல்லாம் விக்கிரக ஆராதனையை பார்க்கிறீர்கள் அல்லவா, விக்கிரகங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா. நம்முடைய இந்திய தேசம் விக்கிரகத்தினால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய தேசத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது, 30 முக்கோடி தேவர்கள், அவ்வளோ தெய்வங்கள் உண்டு என்கிற நம்பிக்கை நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு இந்த 30 முக்கோடி தேவர்கள் இல்லை, இயேசு ஒருவரே தேவன் என்பதை நாம் சொல்ல வேண்டும். இந்த பவுல் அந்த அத்தேனை பட்டணத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், அங்கு அந்த விக்கிரகங்களுக்கு நடைபெறுகிற ஆராதனைகள், அங்கு விக்கிரக ஆராதனை ஈடுபடுகிற ஜனங்களை பார்த்த பொழுது ஆவியில் வைராக்கியம் அடைந்தார். நீங்கள் இருக்கிற பட்டணம் அல்லது கிராமம், அங்கு இருக்கிற விக்கிரகங்களை பார்க்கிறீர்கள் அல்லவா, அவைகளை பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஏதாவது ஒரு பாரம் அல்லது அதை குறித்ததான ஒரு வருத்தம் உண்டாகிறதா? இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, தகப்பனாரே, தாயாரே, வாலிப பிள்ளைகளே, நாம் சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். ஆனால் இன்னும் பெருங்கூட்ட ஜனங்கள் நம் தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தெருவில், நம்முடைய கிராமத்தில் விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு ஃபீலிங் உங்கள் இருதயத்தில் உண்டாகிறதா? ஒரு பாரம் வருகிறதா? அவர்களை குறித்த கவலை உங்களுக்குள் வருகிறதா? அன்றைக்கு அத்தேனை பட்டணத்தில் இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு காரணம்,
இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு காரணம் பவுலினுடைய இருதயம் ஆவியில் வைராக்கியம் அடைந்தது. ஆவியில் வைராக்கியம் வர வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய ஆவி விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுகிற ஜனங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த ஜனங்கள் அழிவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, பொய்யானவைகளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்களே என்கிற பாரம் உண்டாக வேண்டும். அந்த பாரம் இருந்தால்தான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்ல முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்கள் சபையில் புதிய ஆத்துமாக்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட வேண்டுமென்றால் முதலாவது நீங்கள் உங்கள் இருதயத்தில் விக்கிரக வழிபாட்டில் இருக்கிற ஜனங்களை குறித்த வருத்தம், பாரம், அவர்களை குறித்த துக்கம், கண்ணீர் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். எந்த ஒரு ஊழியக்காரனுக்குள் இப்படிப்பட்ட பாரம் இருக்கிறதோ அவர்களை தேடி ஜனங்கள் வருவார்கள், அல்லது அவர்கள் ஜனங்களை தேடி செல்லும் பொழுது அங்கே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்குள் அந்த பாரம் வேண்டும். பாரமற்ற ஊழியம் செய்து விடாதிருங்கள். அக்கறையற்றவர்களாய் ஊழியம் செய்து விடாதீர்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்பி இந்த ஊழியத்தை நம்முடைய கையில் தந்திருக்கிறார். நாம் கர்த்தருக்காக உண்மையாய் உற்சாகமாய் அவருடைய வேலையை செய்வோம் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை நீர் அழைத்திருக்கிறீர், அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறாரே. நம்முடைய அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாய் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமே. பாரம் வருகிறதா? ஏதோ ஒரு சபையை வைத்திருக்கிறோம், வருகிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதோடு நின்று விடாமல் சபையை தாண்டி வெளியில் இருக்கிறவர்கள் மீது உங்கள் இருதயம் பாரமடைய வேண்டும். என் சபைக்கு வருகிறவர்களுக்குத்தான் நான் போதிப்பேன், என் சபைக்கு வருகிறவர்களுக்குத்தான் ஜெபிப்பேன் என்கிற மனநிலையை இன்றே மாற்றிக்கொள்ளுங்கள். வெளியில் இருக்கிறார்கள். இயேசு சொன்னாரே, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. இந்த மந்தையில் சேர்க்கப்படாத அநேக ஆடுகள் வெளியிலே நின்று கொண்டு இருக்கிறது. காணாமல் போன ஆடுகளாய், வழி தெரியாத ஆடுகளாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி கொண்டு வர வேண்டுமே. எப்படி ஒரு மேய்ப்பன் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி அதை கண்டுபிடிக்கும் அளவும் அந்த வனாந்திரத்தில் 99 விட்டு போனானோ, அதே போன்று இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய சபையை உங்கள் கைகளில் தந்திருக்கலாம். இந்த சபையின் மீது மாத்திரம் கவனம் வைத்து விடாதீர்கள். காணாமல் போன ஆடுகள் உண்டு, அவைகளை தேடி வர வேண்டுமே. தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் உண்டு, அவைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே. இந்த வேலையை நாம் தானே செய்ய வேண்டும். எனக்கென்று ஒரு மந்தை இருக்கிறது, எனக்கென்று கொஞ்சம் ஆடுகள் இருக்கிறது, இதன் மீது மாத்திரமே நான் கவனம் வைப்பேன் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய வேலையை தவறாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அசதியாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் அல்லாத ஆடுகள், காணாமல் போன ஆடுகள், ஒருவேளை மந்தைக்குள் வந்திருப்பார்கள், உங்கள் சபையிலிருந்து வெளியே போயிருப்பார்கள், பின்மாற்றத்தில் போயிருந்திருப்பார்கள், அல்லது உங்கள் சபைக்கு பக்கத்தில் தான் இருப்பார்கள், ஆனால் இன்னும் இயேசுவை அறியாதவர்களாய் இருப்பார்கள். காணாமல் போனவைகளையும் தொழுவத்தில் இன்னும் வந்து சேராத ஆடுகளையும் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியத்துவமான வேலை ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இதை நாம் செய்ய வேண்டுமே. பவுலுடைய இருதயம் அன்றைக்கு அத்தனை பட்டணத்தில் அங்கு இருந்த ஜெபாலயத்தில் சென்று பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அவரால் இருக்க முடியல. ஜெப ஆலயத்துக்கு போகிறார். அங்கு யூதர்களோடு இயேசுதான் கிறிஸ்து என்பதை திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அங்கு வருகிற பக்தியுள்ள ஜனங்களோடு கூட இயேசுதான் கிறிஸ்து என்பதை அறியப்படுத்துகிறார். அதோடு நின்று விடவில்லை. ஜெபாலயத்தில் மாத்திரம்தான் என்னுடைய ஊழியத்தை செய்வேன் என்று அதோடு முடித்து விடாமல் ஜெபாலயத்தை கடந்து சந்தை வழிக்கு போகிறார், பஜாருக்கு போகிறார், மார்க்கெட்டுக்கு போகிறார், ஜனங்கள் கூடுகிற இடங்களுக்கு போகிறார். அங்கு பல தெய்வங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் வருகிறார்கள். தன் கண்ணுக்கு எதிர்ப்படுகிற அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் யாருக்குமே சொல்லவில்லை என்றால்
இன்று கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட பாதையில் நடத்தும்படியாய் இந்த ஊழியக்காரனோடு உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பேச வேண்டும் இயேசுவை, நீங்கள் சொல்ல வேண்டும் இயேசுவை, இயேசுவை நீங்கள் பிறருக்கு அறிமுகப்படுத்துங்கள். பவுலால இருக்க முடியல, ஜெபாலயத்துக்கு போகிறார். அங்கு இயேசுதான் கிறிஸ்து என்பதை பிரசித்திப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, சந்தை வெளிக்கு வருகிறார். அங்கு இருக்கிற பலதரப்பட்ட ஜனங்கள், பல தெய்வங்களை வழிபடுகிற ஜனங்களுக்கு இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுக்குள் வரும் பொழுது உங்கள் பகுதியில் ஒரு பெருங்கூட்டம் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படும். உங்கள் மந்தை நிரம்பி வழியும். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இரண்டு விதமான கண்ணோட்டம் இருக்க வேண்டும். ஒன்று மந்தை, இன்னொன்று மந்தைக்கு வெளியில். ஒன்று சபைக்குள் இருக்கிற ஆடுகள், இன்னொன்று சபைக்கு புறம்பே இருக்கிற ஜனங்கள், அறியாத ஜனங்கள். இவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். பவுல் பார்க்கிறார், அந்த பட்டணத்தில் இருந்த, அந்த அத்தேனை பட்டணத்தில் இருந்த எல்லா விக்கிரகங்களையும் பார்க்கிறார். அதிலே ஒன்று அறியப்படாத தேவனுக்கு. நாங்கள் இன்னும் அறியாத தெய்வங்கள் இருக்கிறது. நல்ல ஒரு நம்பிக்கை. அந்த அத்தேனை பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் தெரிந்து கொள்ளாத, எங்களுக்கு தெரியாத இன்னும் சில தெய்வங்கள் இருக்கிறது, அவைகளையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த பலிபீடத்திற்கு அறியப்படாத தேவன் என்று அங்கே பெயரிட்டிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அறியப்படாத தேவனை அத்தேனை பட்டணத்தில் உள்ள எல்லோருக்கும் நான் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற பாரமுள்ள இருதயத்தோடு தான் சந்தை வெளிக்கு புறப்பட்டு போகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்கள் சபையோடு நின்று விடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேடையோடு உங்கள் ஊழியத்தை நிறுத்தி கொள்ளாதிருங்கள். புறப்பட்டு செல்லுங்கள், தேடி செல்லுங்கள், பாரத்தோடு செல்லுங்கள், கண்ணில் எதிர்ப்படுகிறவர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். அப்படி சொல்லும் பொழுது பவுலின் நாட்களில் நடந்த எழுப்புதல் உங்கள் மூலமாய் உங்கள் பகுதியில் உண்டாகும். உங்கள் சபை நிரம்பி வழியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை ரட்சித்தார் அல்லவா? உங்கள் வாழ்க்கை என்றோ முடிந்து போக வேண்டிய வாழ்க்கை, அதை கர்த்தர் இன்றைக்கு கட்டி எழுப்பி வைத்திருக்கிறார். என்றைக்கோ செத்து போக வேண்டிய நீங்கள் இன்னும் வாழ்கிறீர்கள். என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய உங்கள் குடும்பம் இன்று வரையில் கட்டப்பட்டிருக்கிறது. யாருக்காவது இதை சொல்லி இருக்கிறீர்களா? இயேசு என் வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். சொல்லவில்லையே. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி ஊமையாகிவிட்டது. தான் உண்டு தன் வேலை உண்டு. கிறிஸ்துவை தன்னுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற கிறிஸ்தவர்களால் இன்றைக்கு வெளியில் இருக்கிற ஆடுகள் வெளியே நின்று விடுகிறது, அங்கேயே அழிந்து மாண்டு போகிறது. எத்தனை ஆடுகள், கோடிக்கணக்கான ஆடுகள். இந்திய தேசத்தில் 146 கோடி ஜனங்கள் வாழ்கிறார்கள். உலக மக்கள் தொகையில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, எவ்வளோ ஜனங்கள் அழிகிறார்கள். விக்கிரக ஆராதனை, விபச்சார ஆவி, மதுபானம், கொலைகள், கலவரங்கள், யுத்தங்கள், விபத்துக்கள், எவ்வளோ மரணம், மரண கடிகளை வைத்து பிசாசானவன் அழித்துக் கொண்டிருக்கிறானே. இன்னும் இருதயத்தில் பாரம் வரவில்லையே. நான் கிறிஸ்தவன், நான் ஆலயத்திற்கு செல்வேன், நான் கர்த்தரை ஆராதிப்பேன், எனக்கு முடிந்த காணிக்கைகளை கொடுப்பேன், அவ்வளவுதான். என்றைக்கு வெளியில் இருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற, பாரம் சுமக்கிற அந்த ஆட்டை நீங்கள் தேடிச் செல்வீர்கள்? அதை என்றைக்கு உள்ளே கொண்டு வருவீர்கள்? உங்கள் கண்ணில் படுகிற ஒவ்வொரு ஆடும் நீங்கள் தான் அதற்கு உத்தரவாதி என்பதை மனதில் நிறுத்தி அவர்களை மந்தைக்குள்ளே கொண்டு வாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மதமாற்றம் கிடையாது. இது மதமாற்றம் அல்ல. அழிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு இயேசுவை சொல்லுவது மதமாற்றம் கிடையாது. இன்றைக்கு இந்திய தேசத்தில் மதமாற்றம் என்கிற ஒரு வார்த்தையை வைத்து இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மத குழுவினர்கள், சில மத பிரிவினர்கள் இந்த காரியத்தை மதமாற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது மதமாற்றம் அல்ல. எத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அழிந்து கொண்டிருக்கிற, செத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு வாழ்வை கொடுக்கிற வழி இயேசு.
அவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறாரு. வழியை சொல்லிக் கொடுக்கிறோம், வாழ்வை சொல்லிக் கொடுக்கிறோம். யாரிடத்திலும் எதையும் ஆசை கொண்டு, பேராசை கொண்டு, பொருளாசை கொண்டு பணத்தை பிடுங்க வேண்டும், காணிக்கை வாங்க வேண்டும், இந்த நோக்கத்தோடு இயேசு பிரசங்கிக்கப்படவில்லை. உங்கள் மத்தியில் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரன் உங்கள் நடுவில் பேசிக் கொண்டிருப்பதும் ஏதோ உங்களிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. இயேசு அவர் வாழ்வு கொடுக்கிறவர். அதை உங்களுக்கு சொல்லும்படியாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இன்னும் சபைக்குள்ளே வராத, வெளியிலிருந்து அழுது கொண்டிருக்கிற ஆடாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இயேசு இப்பொழுது சொல்லுகிறார், சகோதரி, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். சகோதரா, உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். என்னை விசாரிக்கிறதுக்கு, என் மேலே கரிசனை கொள்வதற்கு, என் மேலே அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை. நான் ஒரு அனாதைன்னு சொல்கிறீங்கல்ல, இயேசு இருக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். இவ்வளோ நாள் அவரை அறியாதவராய் விட்டுட்டீங்க, இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு உனக்கு வாழ்வு தருவார் என்பது நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. வாங்க இந்த இயேசு பக்கத்தில், இந்த இயேசுவிடம் ஓடி வாங்க. அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேங்கிறார். உங்களுக்கு அமைதி உண்டு, நிம்மதியை கர்த்தர் தருவார். இயேசுவிடம் வாருங்கள், இயேசுவிடம் ஓடி வாருங்கள், இந்த மந்தைக்குள்ளே ஓடி வாருங்கள், அவருடைய சட்டைக்குள்ளே வாருங்கள். இந்த உலகம் கொடுக்கிற எல்லா துன்பத்திலிருந்து நீங்களாகி சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அத்தேனை பட்டணத்தில் இருந்த ஜனங்களுக்கு, ஜெபாலயத்தில் உள்ள யூதர்களுக்கும் பக்தி உள்ளவர்களுக்கும் இயேசுவை பிரசங்கித்தார். அது மாத்திரமல்ல, சந்தை வெளியில் உள்ள அறியாத ஜனங்களுக்கும் இயேசுவை சொன்னார். மாத்திரமல்ல, அங்கே ஸ்தோயிக்கர், எப்பிக்கூரர் என்று சொல்லப்படுகிற கிரேக்கர்கள் இரு பிரிவினர் இருந்தார்கள். அவர்கள் சிறந்த கல்வியாளர்கள், புகழ் பெற்றவர்கள், எதையுமே உடனே நம்ப மாட்டார்கள். இந்த ஸ்தோயிக்கர்களுக்கென்று ஒரு கொள்கை உண்டு, எப்பிக்கூரர்களுக்கென்று ஒரு கொள்கை உண்டு. அந்த கொள்கையெல்லாம் உடைத்தார் பவுல். இன்றைக்கும் தங்களுக்கென்று சில கொள்கைகளை வைத்து, இதுதான் எங்கள் சரியான கொள்கை, இதிலிருந்து கொஞ்சம் கூட நாங்கள் வெளியே வரமாட்டோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் இயேசுவை தைரியமாய் சொல்லுங்கள். இந்த ஸ்தோயிக்கரோடு, எப்பிக்கூரரோடு தினந்தோறும் சம்பாசித்தார் பவுல். வாக்குவாதம் வந்தது, ஆனாலும் எதிர்பேசினார். எப்படியாவது இயேசுவை எல்லோருக்கும் கொண்டு போக வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்களை கொண்டு அப்படி செய்வார். யாரை கண்டு பயப்படாதீர்கள். சுவிசேஷம் சொல்வதற்கு பயம் வேண்டாம். இயேசு உண்மையுள்ள தேவன், இயேசு இன்றும் வாழ்கிறார். தைரியமாய் சொல்லுங்கள், வாழ்வை நாம் கொண்டு செல்கிறோம். யாருக்கும் அழிவையோ நஷ்டத்தையோ இழப்பையோ அல்ல, வாழ்வை கொண்டு போகிறோம். ஆகவே அன்றைக்கு ஸ்தோயிக்கருக்கும் எப்பிக்கூரருக்கும் பவுல் எடுத்து சொன்னது போல, உங்கள் எதிரே இருக்கிறவர்கள் அவர்கள் சிறந்த ஒரு படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது செல்வந்தம் படைத்தவர்களாக இருக்கலாம், உலக பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது நல்ல புகழ் பெற்றவர்களாக இருக்கலாம். தைரியமாய் சொல்லுங்கள். யார் சொல்வார்? நாம் தானே சொல்ல வேண்டும். அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அன்றைக்கு ஸ்தோயிக்கருக்கும் எப்பிக்கூரருக்கும் பவுல் இயேசுவை சொன்னது போல, உங்கள் கண்ணில் படுகிற உயர்ந்தவர்களுக்கும், படித்தவர்களுக்கும், பணக்காரர்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், மத தலைவர்களுக்கும் இயேசுவை சொல்லுங்கள். இயேசு ஒருவரே மெய்யான தேவன். அதை நாம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த 23வது நாளில் அத்தேனை பட்டணத்தில் பவுல் செய்த காரியங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஐயா. பவுலை போல என்னை கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஊழியக்காரிகளையும், விசுவாசிகளையும் ஆவியிலே வைராக்கியம் கொள்ள வையும் ஆண்டவரே. என் தேசத்தில் 146 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் ஐயா. அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்வுக்கு நேராய் திருப்பும்படியாய் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் எழுப்பும் ஆண்டவரே. ஒருவேளை உலக பாரத்தினால், கவலையினால், துக்கத்தினால் வேதனையோடு காணப்படுகிறவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள் என்றால், இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். மரண வல்லமையில் இருந்து இவர்களை விடுவியும். கர்த்தர் வாழ்வை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பவுலை போன்று எல்லோருக்கும் இயேசுவை சொல்லுங்கள். கண்ணில் படுகிறவர்களுக்கெல்லாம் இயேசுவை சொன்னாரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ
அல்லது யார் உங்களை சந்திக்க வருகிறார்களோ அவர்களுக்கு இயேசு தேவை என்கிற வைராக்கியத்தோடு இயேசுவை சொல்லுங்கள். அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்துங்கள். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.